இன்றைய காலகட்டத்தில் மாடு வளர்ப்பு என்பது கடின பணியாக மாறிவிட்டது எனலாம். முன்பு மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக இருந்தன. ஆனால் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டன. அதனால் இன்று பெரும்பாலான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பதற்காக கொட்டகை முறையினை பின்பற்றுகின்றனர். அதிலும் குறிப்பாக இன்றைய சூழலில் கறவை மாடு வளர்ப்பு தொழிலில் முழு நேரமாக ஈடுபட்டால் நல்ல வருமானம் பெறலாம். புதியதாக சுய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் இது ஒரு லாபகரமான தொழிலாகவும் விளங்கும். பண்ணை அமைக்கும் பொழுது மிக குறைந்தது 10 மாடுகளாவது இருக்க வேண்டும். அதிகம் பால் கொடுக்கும் திறன் கொண்ட ஜெர்சி கலப்பின பசு நாள் ஒன்றிற்கு சராசரியாக 10 லிட்டர் வரை பால் கொடுக்கக்கூடியதாகும். மேலும் 20 கறவை மாடுகள் கொண்ட பண்ணையில் இருந்து நாள் ஒன்றிற்கு 150 முதல் 200 லிட்டர் வரை பால் கறவை நடைபெறும். மாடுகளுக்கு பசும் தீவனம் கொடுத்தால் இன்னும் பால் சுரக்கும் திறன் அதிகரிக்கும். ஆதலால் பண்ணை அமைக்கும் முன்பாகவே வீட்டின் பின்புறம் உள்ள இடத்தில் புல் வளர்க்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும். அதாவது மாடுகள் வாங்குவதற்கு முன்பே குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்குள் இப்பணியை தொடங்கிவிட வேண்டும். இந்தியா பால் உற்பத்தியில் 11 கோடி டன் என்ற நிலையிலும் சர்வதேச அளவில் இந்தியா பால் உற்பத்தியில் முதலிடத்திலும் உள்ளது. இந்தியாவில் பஞ்சாப், குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பால் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு அதிக அளவில் கலப்பின பசுக்களை உருவாக்குவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் கறவை மாடுகளுக்கு மானியமும் இன்சூரன்ஸும் செய்யப்படுகிறது. கறவை மாடு இறந்தால் உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவ நிலையத்தை அணுகினால் உடனே இழப்பீடும் வழங்கப்படும். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் கறவை மாடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டால் நல்ல லாபம் ஈட்டலாம். நான் ஒரு 20 வருஷம் மாடு வச்சுருக்கிறேன். எங்கிட்ட ஒரு 20 மாடு இருக்குது, பசு மாடு இருக்குது. இதில் ஜெர்சி, சீமை, சிந்து, நாட்டு பசு, கலப்பின பசு அப்படின்னு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மாடு வச்சுக்கிறேன் நிறையா. இது ஒரு லாபமான தொழில். இது ஒரு மாடும் 10 லிட்டரு, 12 லிட்டரு, 15 லிட்டர் அப்படி பால் கொடுக்குற மாடெலாம் இருக்குது. இது நல்லா கஷ்டப்பட்டு தீனி போட்டு மேய்ச்சோம்னாக்கா நல்ல பால் கொடுக்கும். ஒரு லாபகரமான தொழில் இது.